மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக விஜயை சிபிஐ சம்மன் அனுப்பி விசாரிப்பார்கள், அது பொங்கலுக்கு பிறகு நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தகவல்கள்லாம் அங்க உலா வந்துச்சு. ஆனால் இல்ல, பொங்கலுக்கு முன்பாகவே உங்களுக்கு பொங்கல் வச்சிருவோம் நாங்க. 12ஆம் தேதி நீங்க டெல்லியில், அதாவது எந்த இடம்னு இல்லை, 12ஆம் தேதி ஆஜராகணும். அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே டெல்லியில தாவேகாவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளா இருக்கிற 4 பேர் அங்க ஆஜராயிருந்தாங்க. டிரைவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. டிரைவர் நிறைய உளறினார் அப்படின்னு நிறைய தகவல்கள் நம்ம பதிவு பண்ணிருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிற நிறைய பேருக்கு கரூர் சம்பவம் தொடர்பாக, விஜய் தொடர்பான பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முந்தானத்தை நான் பேசும்போது கூட சொன்னேன், நிச்சயமாக சிபிஐ விஜய் அழைக்கும், விசாரிக்கும். எந்த நேரத்திலும் சிபிஐ இருந்து விஜய் தப்பவே முடியாது, கண்டிப்பா அவரை கூப்பிடுவாங்க அப்படின்னு. ஆனா நாமெல்லாம் எதிர்பார்க்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது சாதாரண சாமானிய மனிதர்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் செத்து போயிட்டாலே அவங்க மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிற தெலுங்கானா அரசு மாதிரி, ஆந்திரா அரசு மாதிரி 41 பேரை கொண்டுட்ட பிறகும் விஜய் மீது எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லையா? அப்ப பணம் இருந்தாலோ, பிரபலம்னு புகழ் இருந்தாலோ, பெரிய உச்ச நடிகர்னு இருந்தாலோ, அப்ப காவல்துறையோ சிபிஐயோ அரசாங்கமோ எதுவுமே எடுக்காத நடவடிக்கை அப்படின்னு சாமானியன் கொஞ்சம் சோகமாவே இருந்தான். அது அரசின் மீது நம்பிக்கை இழந்திருந்த நேரத்துல தான் தொடர்ச்சியாக அதோட சிபிஐயோட தொடர் விசாரணைகள், சம்மன்கள், அவங்க வர்றது, பேசுறது, இது எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நகர்வுகள் தாவேக்காவை நெருக்குகிற விதமாகவே இருந்துச்சு, வறுத்து எடுக்கிற விதமா இருந்துச்சு. 14 மணி நேர விசாரணை, 10 மணி நேர விசாரணை, 20 மணி நேர விசாரணை, சோறு போட்டு விசாரிக்கிறது, தனித்தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறது, எழுத்து விசாரணை, எழுதி கொடுங்க உங்களுடைய வாக்குமூலத்தை அப்படின்னு எழுதி வாங்கின விஷயம், இது எல்லாமே சிபிஐ வெளுத்து வாங்கிட்டு இருக்கு கடந்த ஒரு 15 நாட்களாக. ஆனால் அந்த கரூர் சம்பவம் செப்டம்பர் 27 நடந்த பிறகு அது உடனடியாக அஸ்ராகார் தலைமையில ஒரு விசாரணை கமிஷனை உயர்நீதிமன்றம் நியமிச்சது, தனிநபர் ஆணையத்தை அரசாங்கம் நியமிச்சது. ஆனா இது ரெண்டுமே எங்களுக்கு விரோதமா இருக்கும், எங்களுக்கு நியாயம் கிடைக்காது இதுல, அதனால இந்த விசாரணை சிபிஐக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் குரல் எழுப்பினாங்க. அதற்கு போலித்தனமான 2 பேரை சிபிஐ விசாரணை கேட்பதற்காக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. செத்து போனவர்களுடைய 2 வாரிசுகள், 2 சம்பந்தப்பட்டவர்கள் வழக்கு போட்ட மாதிரி அங்க ஒரு பொய்யான விஷயத்தை, பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. அதில் பல்லளிச்சு போச்சு. அது ஒரு பொய் பித்தலாட்ட ஒரு வழக்கு அப்படின்னு அங்க தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதாவது கணவருக்கே தெரியாமல் ஒருத்தன் வழக்கு போடுறான், அவர் கையெழுத்த போலியாக வாங்கின, அதுல அதிமுக சதி வெளிப்படுச்சு. பிஜேபிக்காக அதிமுக வேலை பார்த்திருக்கு, தாவேக்காக அதிமுக வேலை பார்த்த விஷயம். எடப்பாடிலாம் இதுக்கு மேலேயும் அதிமுக இருக்கணுமான்னு தெரியல. அவரெல்லாம் எதுக்கு அதிமுக பேரை, ஜெயலலிதா பேரை சொல்வதற்கோ எம்ஜிஆர் பேரை சொல்வதற்கோ தகுதி இல்லாத மனிதர் அவர். இந்த நேரம் அந்த கையெழுத்து வாங்கின அந்த ஆளை கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும். நீக்கியிருந்தாருன்னா ஒரு ஆண்மையான ஒரு பொதுச் செயலாளரை நம்ம சொல்ல முடியும். பட் அது இல்லை, அவரே அடிமை, விட்டுருங்க, அது பரவாயில்ல. அப்புறம் இன்னொரு பெண் சொல்றாங்க, எங்க பையன் 6 வயசு குழந்தையா இருக்கும் போதே, 6 மாச குழந்தையா இருக்கும் போதே விட்டுட்டு ஓடி போனவர். அவரு பணத்துக்காக திரும்பி தாவேக்கா கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அவர் உச்ச நீதிமன்ற வழக்கு போட்டிருக்காருன்னு அந்த அம்மா பகிரங்கமா உடைச்சிட்டாங்க. நான் கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் அப்படின்னு சொல்லி சான்றிதழ் வாங்கி வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசால் பல வருஷத்துக்கு முன்னாடியே. பெரிய பியூட்டி என்னன்னா, அவங்க சான்றிதழ் வாங்கினது திமுக அரசாங்கத்தின் போது இல்லை, உடனே டக்குன்னு உருட்டுவானுங்க, உருட்டுறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா அதுவும் இல்லாம போச்சு. ஏன்னா அந்த அம்மா சான்றிதழ் வாங்கினது அதிமுக ஆட்சி காலத்துல. அவர் விட்டுட்டு போய் 8.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, 8 வருஷம் 9 வருஷம் ஆகி போச்சு. திமுக ஆட்சி 4.5 வருஷம் தான் ஆகுது. அவங்க முன்னாடியே வாங்கிட்டாங்க, இந்த மாதிரி அவர் என்னை விட்டு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அதுக்கான உதவித்தொகையை வாங்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து. ஸோ அப்படிப்பட்ட அந்த 2 பிரேயர்ஸுமே போலி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் சிபிஐ உச்ச நீதிமன்றம் சிபிஐ வழக்கை போட்டுருச்சு. போட்ட பிறகுதான் இதெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நிறைய நம்ம அதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், ரொம்ப தப்பா இருக்கும், மன வருத்தமா இருக்கும். நம்ம மனிதனுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான். அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், ஏன் அதை நம்ம சொல்லுவாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கும் அப்படின்றது மட்டும் நிதர்சனமான உண்மை. இப்போ விஜய் சிபிஐ கிட்டத்தட்ட இப்ப சிபிஐ விசாரணைக்கு அவங்க மாத்தின உடனே விஜயோட அதிகாரப்பூர்வ ஹேண்டில் இருக்குல்ல, டிவிகேவோட ஹேண்டில் இருக்குல்ல, எக்ஸ் தளத்துல நீதி வெல்லும் அப்படின்னு ஒரே ஒரு வரி போட்டார். சிபிஐ என்கொயரி அப்படின்னு போட்டு நீதி வெல்லும்னு போட்டாரு. எல்லாரும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. ஆஹா, பாத்தியா என் தலைவனுடைய கெத்து, பாத்தியா சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு தெருவுக்கு விட்டது, தமிழ்நாடு அரசை விடமாட்டோம், சதி இருக்கிறது,
செந்தில் பாலாஜி தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அப்படியே பட்டாசு வெடிச்சு பயங்கரமா கொண்டாடினாங்க. ஏதோ ஜெயிச்சிட்ட மாதிரி, ஏதோ தீர்ப்பு இவங்களுக்கு சாதகமா வந்துட்ட மாதிரி கொண்டாடினாங்க. சிபிஐ வசம் அந்த வழக்கு மாத்தின உடனே அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நீதி வெல்லும் அப்படின்னா, எப்பவுமே சிபிஐ வசம் ஒரு வழக்கு ஒப்படைக்கப்பட்டால் அது நீர்த்து போகிற வழக்காக மாறிடும். அது தூக்கி கிடப்புல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு தூசி தட்டி எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்படி பல வழக்குகளை நம்ம சொல்ல முடியும். சிபிஐல விசாரிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் வந்து சம்பந்தப்பட்ட நபர் யாரோ ஒருத்தர் எக்ஸ் ஆர் ஒய் அவர் போய் டக்குன்னு பிஜேபியிலையோ அல்லது பாஜக சொல்லுகிற ஏதோ ஒரு கட்சியிலோ இணைந்து விட்டால் என்று சொன்னால் உடனடியாக வாஷிங் மிஷினில் வெளுக்கப்பட்ட, அது ஆசிட் சோடா போட்டு வெளுக்கப்பட்டவரா போல வந்து மாறிடுவார், வெண்மைத்தன்மையாயிடுவார். எவ்வளவு கரை படிந்திருந்தாலும் அந்த கரையை நீக்குகிற வாஷிங் மிஷின் பாஜக. அங்க போய் சேர்ந்துட்டாலே அவங்க வந்து பரிசுத்தமானவர்களா மாறிடுவாங்க. ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கினாலும் சரி, மோசடியில சிக்கினாலும் சரி, பாலியல் பலாத்காரம் கொடுமையில சிக்கினாலும் சரி, அங்க போய் சேர்ந்துட்டாலே அவங்க பரிசுத்தமாயிருவாங்க. அது என்ன காரணம்லாம் நமக்கு தெரியாதுங்க. கடந்த கால வரலாறும் இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சிபிஐ வெல்லும்னு போட்டாரு, சிபிஐ கிட்ட வசம் போனவொன்னு நீதி வெல்லும்னு போட்டாரு. இவங்க நினைச்சது கிடப்பில் போய்விடும் இந்த கரூர் வழக்கு நினைச்சாங்க. ஆனா சிபிஐக்கு நல்லாவே தெரியும், சிபிஐ ஆட்டு விற்கிற அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும், மோடிக்கு நல்லாவே தெரியும், இது நமக்கான ஒரு ட்ரம்ப் கார்டு. இந்த ட்ரம்ப் கார்டை நாம் பயன்படுத்தினால் தாவேகா என்கிற விஜய் கட்சி தமிழ்நாட்டில் இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி கட்டுப்பாடற்ற கூட்டத்தை காட்டிக் கொண்டிருக்கிற விஜயை நம்ம கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டால் மிக தெளிவாக நம்ம சொல்றதை மட்டும் அவர் செய்வாரு. செய்யாம போனால் களி திங்குவாரு, சிறையில் அடைத்திடலாம். இதன் மூலமா அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவரோட கட்சியை தடை பண்ணிடலாம், தேர்தல் கமிஷன் மூலமாக தடை பண்ணிடலாம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை முன்வைத்து சிபிஐ தன்னுடைய அந்த ஆட்டத்தை தொடங்கியது. பரபரப்பா எல்லாருக்கிட்டையும் இப்ப நான் முன்னாடி பேசினால இதெல்லாம் தொடர்ந்து கடகடன்னு நடக்க ஆரம்பிச்சு. கரூர் வந்தாங்க, நீதிபதி தலைமையில நீதிபதி வந்தாரு, ஓய்வு பெற்ற நீதிபதி, அதுக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரி வந்தாரு, ஐபிஎஸ் அதிகாரி எல்லாருமே வந்தாங்க. விசாரணை பல மணி நேரம் போச்சு. நூற்றுக்கணக்கான பேர்கிட்ட விசாரிச்சாங்க, தாவேக்கா நிர்வாகிகளை விசாரிச்சாங்க. எல்லாம் விசாரிச்சுட்டு ஓகேன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு அதற்கான ஆதாரங்கள்லாம் வாங்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்பா இதோட முடிஞ்சுதுரா வேலை அப்படின்னு நினைச்சாங்க யாருன்னா நம்ம தாவேக்காவை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் டெல்லிக்கு போன பிறகு மறுபடியும் ஒரு சம்மன் அனுப்புறாங்க, நீங்க எல்லாம் அங்க டெல்லிக்கு வந்து ஆஜராகுங்கன்னு. டெல்லிலேயே ஒரு நாள் கூப்பிட்டு விசாரிச்சு அனுப்பிடுவான்னு பார்த்தா 2 நாள் வச்சு செஞ்சுட்டாங்க. அப்பவே நம்ம சொன்னோம் நிச்சயமாக அடுத்த இலக்கு வந்து விஜய் தான், விஜயை நிச்சயமாக அழைப்பார்கள் அப்படின்னா. இப்ப 12ஆம் தேதி விஜய் வரணும்னு அழைச்சிட்டாங்க. சிபிஐ சம்மன் அனுப்பிடுச்சு. இந்த சம்மன் விஜய்க்கு மட்டுமா அப்படின்னா, இந்த சம்மன் நீளுமான்னு கேட்டா கண்டிப்பாக நீளும். ஏன்னா இப்ப விஜயை கூப்பிட்டுருக்காங்களா, தாவேக்கா தரப்புல இருக்கிற ஆட்களை மட்டும்தான் வரிசையாக விசாரிச்சிருக்காங்க. தாவேக்கா நிர்வாகிகள், அந்த வண்டி ஓட்டின டிரைவர், பொதுமக்கள், இப்ப கரண்ட்ல அழைத்தது யாருன்னா அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், மாவட்ட கலெக்டர், இப்படி அரசு தரப்புல எல்லாரும் போய் வந்து ஆஜராகி அவர் தரப்புல ஆதாரங்களை எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் தாவேக்கா தரப்புல கொடுக்கப்பட்ட எந்த ஆதாரத்துக்கும் ப்ராப்பர் ஆதாரம் கிடையாது. சும்மா வாய்மொழியாக நிறைய சொல்றது, சும்மா ஏதோ ஒரு புகைப்படத்தை கொடுக்கறது, மிளகாப்பொடி தூங்கினாங்க, மயக்கப்பொடி தூங்கினாங்க, மயக்க ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு வாய்க்கு வந்த மாதிரி அள்ளி விட்டது, அப்படி எந்த காட்சிகளும் எதுலையும் பதிவாகல. ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் இந்த ஸ்டாம்பேட் ஜாஸ்தியாகி அங்கதான் மக்கள் கூட்டம் வந்து செதறி கீழே உளுந்து இறந்து போயிருக்காங்க. இது தொடர்ச்சியா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப விஜயை வந்து 12ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்க. விஜய் போய் என்ன பேசுவார், விஜய் கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க? பிரதானமான கேள்வி 2 கேள்வி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு கேள்வி, ஏன் தாமதமாக வீட்டுல இருந்து கிளம்புனீங்க, உங்களுக்கு யார் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது? அங்க வந்து மூச்சு திணறாங்க, தண்ணி இல்லைன்னு கேக்குறாங்க, நீங்களே தண்ணி பாட்டில தூக்கி போடுறீங்க. அதன் பிற்பாடு வேன்ல கிளம்பி எப்ப போனீங்க, எப்படி அங்க போய் நீங்க வந்து ஓடி போனீங்க, ஏன் ஓடி போனீங்க, என்ன காரணம்? இந்த 2 விஷயம் நிச்சயமாக கேட்கப்படும். இதற்கான விடை விஜய் கண்டிப்பாக சொல்ல மாட்டார், ஏன்னா அவருக்கு தெரியாது. பயத்தினால ஓடி போயிட்டார், அதான் உண்மை. அவர் ஹீரோவா சினிமாவில் இருக்கலாம், நிஜத்துல அவர் ஒரு கோழை, பயந்தாங்கொல்லி, தைரியம் இல்லாதவர், இன்னும் என்ன வேணா நீங்க வச்சுக்கலாம். அதுதான் விஜயோட இயல்பு. ஏன்னா அவருக்கு தெரியாதுங்க உண்மையிலே, யாராக இருந்தாலும் அது உண்மையிலே அந்த நேரத்துல பதட்டம் வரும். வெறும் 41 பேர் நம்மளை பார்க்க வந்து செத்து போயிட்டானோன்னு பதட்டம் அதிகமாயிடும், பிபி பிரஷர் கிஷர் அதிகமாயிடும். மனுஷனுக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கா நமக்கு தெரியாது, பதட்டம் ஆயிருப்பாரு டெஃபினட்டா. ஐயோ நம்மளுக்கு ஆர்எஸ்எஸ் பண்ணிட்டு ஜெயில போட்டாங்கன்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஜெயில உட்கார முடியாது அவரால். 10 நிமிஷம் ஜெயில அவரு உட்கார முடியாது. ஏன்னா அவரு சொகுசு வாழ்க்கையிலே இருக்கிறவர், கேரவான்குள்ளே ஏசிக்குள்ளே இருக்கிறவர், உற்சாகமா இருக்கிறவர் எப்பவுமே. நீங்க தப்பா நினைக்காதீங்க, நான் வந்து ஒரு எனர்ஜியா இருக்கிறவர்னு சொல்றேன். நீங்க உற்சாகம்னா வேற எதனா கற்பனை போட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை, நம்ம கோடங்கி வாய்ஸ் கம்பெனியும் பொறுப்பு இல்லை, அதை நீங்க முடிவு பண்ணீங்க.
அந்த மாதிரி இருக்கிற மனுஷனை கூட்டிட்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சா, அது போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சா நடக்குமா? சினிமானா போலீஸ்காரங்களை இன்ஸ்பெக்டர் எல்லாரும் அடிச்சு போட்டு ஜெயில உடச்சிட்டு வெளியே வரலாம். பட் நிஜத்துல அது பண்ணவும் முடியாது. அதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. இப்ப விஜயை சிபிஐ அழைக்கும் பல கேள்விகளை இப்ப தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படி ஆதவ் கிட்ட கேள்வி கேட்டாங்களோ, எப்படி புசி கிட்ட கேள்வி கேட்டாங்களோ. ஏன்னா அதுதான் அந்த டெல்லியில விசாரணை இருக்கும்போது புசிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தார். ஏங்க என்னங்க எப்படி போயிட்டு இருக்கு, ஸ்மூத்தா போதா, நமக்கு பிரச்சனை இல்லையா, என்ன கூப்பிடுவாங்களா 10 முறை கேட்டார் இல்லையா, கூப்பிடுவாங்க, அது தெரியல எனக்குன்னு சொல்லி புசி வந்து எஸ்கேப் ஆனாரு. ஆனால் அவருக்கு நல்லா தெரியும், நம்மளை கூப்பிட்ட மாதிரி எப்படியும் விஜய் கூப்பிடுவாங்க, நமக்கு ஊமை குத்தா குத்துனாங்கல்ல, விஜய் வந்து ஊமை குத்து 2 வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்ப அவரை சுத்தி இருக்கிறவங்க தான் அவரை வந்து இந்த இடத்துல தள்ளி விட்டுருக்காங்க. 12ஆம் தேதி போறாரு, என்ன நடக்கும் தெரியல. அதுக்கு முன்னாடி அவருக்கான அந்த அவருடைய சரிவு தொடங்கிருச்சுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஏன்னா நிச்சயமாக ஜனநாயகன் படம், இப்ப வரக்கூடிய ஜனநாயகன் படத்துல ஒரு படத்துல அவர் சிஎம் ஆயிடலாம்னு நினைக்கிறாரு. மக்கள் பூரா ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறாரு. அது பூரா பழைய கேசரி, அது அந்த ஆந்திரா கேசரி. அது அந்த கேசரிய பொங்கல்ல போடுறாரு. ஒரு பொங்கல் போட்டுனா கூட சந்தோஷமா, அதை இனிப்பு சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ போடுறதா கூட சாப்பிட்டுருப்பாங்க நம்ம ஆளுங்க. ஏற்கனவே கிண்ண கேசரி, பழைய கேசரி அங்க ஓடி தேஞ்சி சாப்பிட்டு மிச்சம் வச்ச கேசரி எடுத்துன்னு வந்து, அதுக்கு இப்ப அங்க வந்து கேசரியை கூட காவி கலர்ல தான் இருக்கும், ஆரஞ்சு கலர். நீங்க வெறும் நினைக்காதீங்க, நான் சொல்றது கலர். நீங்க அந்த அந்த அதனால இது காவி பின்னாடி இருக்கிறதுனால தான் அந்த கேசரியா கொண்டாந்து கிண்டி இருக்காரு. கொஞ்சம் மஞ்சள் கிஞ்சல் போட்டு கிண்டிலான்னு பார்த்தாரு, கலர் செட் ஆகல. இப்போ சிக்கிட்டாரு இப்ப அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த சிக்கலுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாஜக அவரை கையில் எடுக்கும். தேர்தலுக்கு முன்பாக அவரை பாஜக கையில் எடுத்து கைப்புள்ளையாக பாஜக சொல்றதை கேட்கிற ஒரு மனிதராக தான் மாறுவார். நான் நேற்று வீடியோல கூட சொல்லியிருந்தேன், விஜய் வந்து கைப்புள்ள, பாஜகவுடைய கைப்புள்ள. ஏன் சொன்னா இதனால தான் சொன்னேன். அந்த வீடியோலையும் குறிப்பிட்டிருப்பேன், சம்மன் அனுப்புவாங்கன்ட்டு. இப்ப அனுப்பிட்டாங்களா? இவர் போவாரா? அடுத்ததாக ஒருத்தருக்கு சம்மன் வரும். அதுதான் மிக முக்கியமா இங்க பார்க்கப்படணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா அரசியல் கட்சிகளும், திமுகவை தாண்டி இருக்கிற திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளை தாண்டி எதிர்கட்சிகளாக அதிமுக, பாஜக, இன்ன பிற அமைப்புகள் இல்ல பிற கட்சிகள் எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கிறது செந்தில் பாலாஜி. அவர் எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டணும், அவருடைய செயல்பாடுகளை முடக்கிடணும், பயமுறுத்திடணும், இல்ல நம்ம கட்சிக்கு இழுக்கணும். இப்படி அவரை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லையா. பிஜேபிக்கு அவர் மேல பயங்கர காண்டு. என்ன பண்ணாலும் மனுஷன் வந்து அசராம இருக்காரு, எப்படியாவது வெற்றிகரமா ஒரு விஷயத்த சொன்னா செஞ்சு நடத்தி காட்டிடுறாரு. 30 விழா நடத்திட்டாரு அவருடைய ஊர்ல, கரூர்ல. அந்த கான்ல தான் இந்த கரூர் சம்பவத்துக்கு நடசனையில போட்ட கூட்டத்தை தள்ளி மாத்திட்டு, தேதி மாத்திட்டு கரூர் ஓடி போய் 41 பேர் கொண்டு இருக்காரு விஜய். இப்போ வந்து மகளிர் மாநாடு நாமக்கல் நடத்திருக்காரு. எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய மாவட்டங்கள் தான். நாமக்கல்ல 2 லட்சம் மகளிரை திரட்டி வெல்லும் பெண்கள் மாநாடுன்னு ஒரு பெரிய மாநாடை போட்டு பயங்கரமா ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி விட்டார் செந்தில் பாலாஜி. அவர் வசம் கிட்டத்தட்ட ஒரு 26 தொகுதிகளை கொடுத்துருக்காங்க. நீங்க ஜெயிச்சு கொடுக்கணும் 26 தொகுதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி திமுக தரப்புல சொல்லப்படுது. இப்ப அவரை முடக்கணும் அப்படின்னா, அவர் மீது குற்றச்சாட்டு எழுப்பணும்னா இதெல்லாம் படிப்படியா செஞ்சு அவரை அட்டாக் பண்ணணும். நீங்க இடியே விரல் விட்டு ஆட்டிட்டார். இடிக்கே அவர் மீது எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல. இன்னைக்கு தேவையில்லாம எடப்பாடி போய் கவர்னரை மீட் பண்றாரு, பெரிய ஊழல் பட்டியல் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறா பாருங்க. ஊழலில் உழைத்து திளைத்து நல்ல தின்னு கொழுத்து போய் இன்னைக்கு ஏகப்பட்ட வழக்குகளை வாங்கி வைத்திருக்கிற அதிமுகவுடைய பல நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் வந்து எல்லாரும் தான் வசம் கைவசம் இருக்காங்க. இவர் மேலே ஏகப்பட்ட இடி வழக்கு இருக்கு, உங்க சம்பந்தி மேல ஏகப்பட்ட இடி வழக்கு இருக்கு, வேலுச்சாமி மேல எல்இடி பல்பு வாங்கின வழக்கு இருக்கு, ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு எல்லா அமைச்சர்கள் மீதும். பால்கோவா திருடின வழக்கு கூட இருக்கு. யார் நம்ம கேடி என்னவோ ராஜேந்திர பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் டேடி மோடி டேடின்னு பேசுவார்ல, அவர். ஏகப்பட்ட அமைச்சர்கள் மீது எல்லா ஊழல் வழக்கம் இருந்தாலும் அவங்க போய் இன்னைக்கு கவர்னர்கிட்ட பெரிய மனு கொடுத்துருக்காங்க. பட்டியல் வாசிக்கிறார், ஊழல் பட்டியலை. வாசிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். இப்ப நீங்க திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதுன்னா தாராளமா சொல்லலாம், ஆனா அது ஆதாரத்தோடு சொல்லணும். ஆதாரத்தோடு சொல்லும்போது அந்த ஆதாரங்களை மக்கள் ஏத்துக்கணும், அவ்வளவுதான் விஷயம். அது வந்து மக்கள் பார்வையில தான் விடுவோம். ஏன்னா இப்ப அண்ணாமலை என்ன பண்ணாரு, பெட்டி பெட்டியா எடுத்து போய் ஊழல் புகார்னு சொல்லிட்டு, ஊழல் குற்றச்சாட்டுகள் இவங்க மேல இவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாக்ஸா எடுத்து போய் அங்க கொடுத்தேன்னு சொல்லி சீன் போட்டு போட்டோ போட்டு அப்ப அரசியல் பண்ணார். அவர் தலைவரா இருக்கும்போது இதே கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. ஆனா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்ததுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, கவர்னருக்கே தெரியாது. சும்மா சீன் பேப்பருக்காக, அது போட்டோவுக்காக, விஷுவலுக்காக ஒரு விஷயம். ஒண்ணுமேல ஒரு பென்டிரைவ்ல திரும்ப இதாங்க ஆதாரம் பிடிச்சி போடுங்கன்னா இந்நேரம் உண்மையிலேயே அப்படி ஆதாரம் இருந்தா உங்களுடைய கவனத்துக்கு இப்ப நம்ம பேசும்போது ஏதோ திமுக சாதகமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. நிஜமாவே நீங்க அறிவோடு இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை அப்படி ஆதாரங்களை கொடுத்திருந்தால்
இவ்வளவு நேரம் அவங்க கொடுத்த பல அமைச்சர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்கணுமே. இடி உங்ககிட்ட தான் இருக்கு, ஐடி உங்ககிட்ட தான் இருக்கு, எல்லா துறைகளும் உங்ககிட்ட தான் இருக்கு, அரசாங்கமே உங்ககிட்ட தான் இருக்கு, ஒன்றிய அரசாங்கமே உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க நினைச்சிருந்தா ஊழல் செஞ்சிருக்காங்க கரெக்ட் அப்படின்னு சொன்னா அவங்களை பிடிச்சி போட்டுருக்கலாமே. பட் செய்யல. ஏன்னா அது எல்லாமே அவங்களுடைய சொத்து மதிப்பு. ஏற்கனவே அவங்க தேர்தல் நடக்கும்போது அவங்க தாக்கல் பண்ணப்பட்ட அந்த ஆவணங்களை பெருசா அவர் கண்டுபிடிச்ச மாதிரி அண்ணாமலை ஒரு நம்பர் 1 டுபாக்கூருங்க, பூரா பொய்யரு. நான் சம்பாரிச்சது வெளியே தெரியக்கூடாதுன்னு அவங்கள மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்தாரு. பட் அது செல்ஃப் எடுக்கல, அது கவர்னருக்கும் தெரியும். ஏன்னா ஆர்.என். ரவி அடிக்கடி இங்க வந்து ஏதாவது ஒன்று பேசி அடி வாங்கிட்டு தானே போறாரு. அவரும் ஒன்றும் செல்ஃப் எடுக்காதவர் தான். கவர்னர் உத்தியோகத்தை பாரியா அப்படின்னு சொன்னா அதை செய்ய மாட்டாரு. தேவையில்லாம அரசியல் பேசிக்கிட்டு மூக்கொடைப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பாரு. ஒவ்வொரு முறையும் அசிங்கப்பட்டாலும் அது என்னன்னா நம்ம நாஞ்சில் சம்பத்து மாதிரி தான், துப்புனா தொடச்சிக்கிற கேரக்டர். ஸோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவங்க இப்ப போய் கொடுத்துருக்காரு எடப்பாடி, அது என்ன நடக்கும்னு பாருங்களேன். ஏதோ கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு அதை பத்தி பேசுவாங்க, அப்புறம் வேற விஷயங்கள் வரும். ஏன்னா இவர் தான் பிரதானம். ஏன்னா அமித்ஷா வரும்போதே மீட் பண்ண போல, அமித்ஷாவே தூக்கி எறிஞ்சிட்டார் எடப்பாடின்றாங்க. இப்ப அதிமுக பாஜகவே கூட்டணி இல்ல, உடஞ்சு போச்சுன்றாங்க. நம்ம கடந்த வீடியோல ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை அடிக்கோடிட்டு காட்டியிருந்தோம். இப்ப சிபிஐ வந்து அடுத்ததாக ஒருத்தருக்கு சம்மன் கொடுக்க போதுன்னு சொன்னல, அந்த தகவலோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அது யாருக்கு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுப்பாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா, நிச்சயமாக இவருடைய டார்கெட் செந்தில் பாலாஜி தான். சிபிஐ நேர்மையான அமைப்பானா சத்தியமா இல்லைங்க, நேர்மையான அமைப்பு இல்ல. நேர்மையான அமைப்பாக இருந்தா இந்த நேரம் வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணிருக்கணும், இந்த ஆதவ அரெஸ்ட் பண்ணிருக்கணும், மதியழகன் அரெஸ்ட் பண்ணிருக்கணும், புசி ஆனந்த் அரெஸ்ட் பண்ணிருக்கணும், சிடி நிர்மல்குமார் அரெஸ்ட் பண்ணிருக்கணும், மொத்த பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஆனா பண்ணவே இல்லையே. சும்மா பேருக்கு நாங்களும் கூப்பிட்டு விசாரிக்கிறோம்னு சோறு வாங்கி கொடுத்துட்டு உள்ள என்ன பண்றீங்கன்னு தெரியாம சும்மா மிரட்டி உருட்டி வச்சுக்கிட்டு உங்களுடைய தேவைக்கு, அரசியலுக்கு உங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிறீங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அத்தனையும் ஏமாத்து வேலை. இப்போ விஜயை கூப்பிட்டுருக்காங்கன்னு எல்லாரும் தாவேக்காவுக்கு பாத்தியா, தாவேக்காவை சிபிஐ வந்து நெருக்குது, பாஜக நேர்மையா செயல்படுது, அப்படி இப்படின்னு சீன் போடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்களுடைய டார்கெட் அடுத்ததாக நேரடியாக செந்தில் பாலாஜிக்கு வருவாங்க. செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் கொடுத்து அவரை வரவழைக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எப்படி அங்க போன, இவங்க சொன்ன அந்த கான்ஸ்பிரசி தியரி இருக்குல்ல, இது எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்பாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, சிபிஐ நாங்க நேர்மையா இருக்கோம் சார், விஜய் கூப்பிட்டாலும் நீங்கெல்லாம் விஜய்ன்னு சொன்னீங்கல்ல, விஜய் கூப்பிட்டோம்ல, விஜய் கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அடுத்தது விஜய் குற்றம் சாட்டுறாரு, செந்தில் பாலாஜி தான் காரணம்ன்றாரு. தாவேக்காவை எல்லாருமே நிர்வாகிகள் சொல்றாங்க. அதற்கு அவங்க வந்து ஆதாரங்கள் ஏதோ சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க, விசாரிச்சாதான் அது உண்மை தெரியும். அதனால நாங்க செந்தில் பாலாஜி கூப்பிட்டுருக்கோம். இதுல என்ன காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு சிபிஐ சப்பக்கட்டு கட்டும், பாஜக முட்டு கொடுக்கும். விஜய்க்கு முட்டு கொடுப்போர் முட்டு சந்தில நின்று மூத்தர சந்தில நின்னா கூட நாங்கெல்லாம் வந்து விஜய்க்கு தான் முட்டு கொடுப்போம்னு நின்றுகிட்டு மூக்க பொத்திக்கிட்டு நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா தெரியும் நம்ம வந்து முட்டு சந்தில மாட்டிக்கிட்டோம், மூத்தர சந்தில சிக்கிட்டோம், அடி வெளுக்க போகுது, மக்கள் நம்மளை ஓட ஓட விரட்ட போறாங்க, 26ல நமக்கு பெரிய அடி இருக்கு, பின்னாடி உட்கார்ற இடத்துல நமக்கு பெரிய காயம் வரப்போகுது அப்படின்னு தெரிந்தா கூட வேற வழியே இல்ல, விஜய் வாரி வழங்குற பல உதவிகளை பெற்று விட்டோம், அதனால மூத்திர சந்தா இருந்தாலும் பரவாயில்ல, மூக்க பொத்திக்கிட்டு நம்ம பேசுவோம், அவருக்கு முட்டு கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்னு முட்டு கொடுப்போர் மூத்தர சந்தில் சிக்கி கதை தான் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிற விஷயம். நிச்சயமாக சிபிஐயுடைய அடுத்த டார்கெட் இன்னைக்கு விஜய், நாளைக்கு செந்தில் பாலாஜி. இதுல எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக அவருக்கு நெருக்கடி கொடுப்பார்கள், அவரை முடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, தேர்தலில் வேலை செய்ய விடாத அளவுக்கு அவரை அடிக்கடி. எப்படி வந்து இப்ப இவங்க 2 நாள் இவங்களை கூப்பிட்டாங்கல்ல, நம்ம எல்லாம் பேசணும்ல, கரூர்ல 4 நாள் கூப்பிட்டாங்க, 3 நாள் இங்க 3 நாள் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அவரை வேலை செய்ய விடாம அந்த நிர்வாகிகளை அவங்க ஒன்னும் வேலை செஞ்சு கிழிக்க போறதில்ல, அதை ஒன்னும் புடுங்கல, ஒன்னும் வந்து புசியான ஒன்னும் கைட்ல சீட்டி நிர்மூலம் ஒரு ஆணியும் புடுங்கல, எல்லாம் புடுங்கிறது பூரா தேவையில்லாத ஆணி, அடுத்த காசை வசூல் பண்றது என்றது, இதுதான் அவங்க வேலையா இருக்கு. இப்படி இருக்கிற வேலையை கூட நிறுத்துறாங்கல்ல. ஒரு 3 நாளா டெல்லியில உட்கார வச்சு குளிர்ல சொற்று போட்டுட்டு டெய்லி ஆபீஸ்ல ஏறி இறங்க வச்சாங்கல்ல, இதே மாதிரி நிலையை தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ள அவருடைய அந்த வியூகங்கள் வகுக்கிற விஷயத்துக்குள்ள செயல்பட விடாம செந்தில் பாலாஜி தடுப்பதற்காக கண்டிப்பாக சிபிஐ செந்தில் பாலாஜி அழைக்கும், கண்டிப்பா அழைக்கும். நீங்க நான் இப்ப இன்னைக்கு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நிச்சயமா அது சம்பந்தமாகவும் நம்ம பேசலாம். வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சிபிஐ சம்மன் மூலமாக பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்க போறதே கிடையாது என்பதுதான் நம்முடைய பார்வை. நிஜமாக பார்வையாளர்களை ஏமாத்துற விஷயம், மக்களை ஏமாத்துற விஷயம், சிபிஐ நேர்மையா இருப்பது போல காண்பிப்பதற்கானது நோக்கம், தோற்றம். ஆனால் பாஜகவுடைய கைப்பாவையாக பாஜக சொல்வதை கேட்பதற்காக சிபிஐ மூலமாக விஜயை நெருக்கி கொண்டிருக்கிறது
ஒன்றிய அரசாங்கமும் அமித்ஷா கும்பலும் தான். ஸோ அதனால வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.